ஒருத்தன் விளையாட்டா வீசுற ஒரு கல்லு அமைதியா இருக்கிற குளத்துல எவ்வளவு பெரிய அலையை உருவாக்கணும்னு அவனுக்கே தெரியாது. அதே மாதிரி நேத்து ராத்திரி விஜய் பண்ண அந்த பிராங்க் காவேரிய மட்டும் இல்ல, 2 குடும்பத்தோட நிம்மதியே தலைகீழ புரட்டி போட்டிருக்கு. நம்ம வாழ்க்கையில எந்த வில்லனுமே தேவையில்லை. நம்ம குடும்பத்துல இருக்கிற அளவுக்கு அதிகமான அன்பு ஒன்னே போதும், நம்மள அழ வைக்கவும் கோபப்படுத்தவும். சரி வாங்க கதைக்குள்ள போகலாம். வெளியூர் போயிட்டு இருந்த ஒரு அரசு பேருந்து நெடுஞ்சாலையில வேகமா போயிட்டு இருக்கு. ஜன்னலோர சீட்ல சாரதம்மா உட்கார்ந்துருக்காங்க. அவங்க மடியில அம்மு பாப்பா எதுவுமே தெரியாம நல்லா தூங்கிட்டு இருந்தா. பக்கத்துல நர்மதா அமைதியா உட்கார்ந்து இருந்தா. ஆனா சாரதாம்மாவோட மனசு மட்டும் அமைதியாவே இல்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காவிரி அழுதுகிட்டே போன் பண்ணி சொன்ன அந்த ஒரு விஷயம், அந்த வார்த்தை இன்னும் அவங்க காதுக்குள்ளே ரிங்காரமா ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. அவங்க முகம் அப்படியே வாடி போயிருக்கு. கண்கள்ல கண்ணீர் நிக்கவே மாட்டேங்குது. உதடுகள் நடுங்குது. நெஞ்சு படபடன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கு. நர்மதாவை பார்த்து நடுங்குற குரல்ல, நர்மதா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி, என் மாப்பிளைக்கு ஒண்ணுமே ஆக கூடாதுடி, முப்பாத்தம்மாவே என் காவேரி தலையில எந்த இடியும் இறக்கிடாத தாயே அப்படின்னு கண்ணீர் மலக வேண்டிக்கிட்டே இருக்காங்க. பதட்டத்துல கையில இருந்த சேலைய தன்னை அறியாமலே முறுக்கிக்கிட்டே இருந்தாங்க. உடனே நர்மதா, அம்மா பிளீஸ்மா நீங்க முதல்ல அழுவுறத நிறுத்துங்க, அக்கா பயத்துல ஏதோ சொல்லிட்டாங்க, மாமாவுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது, நீங்க இப்படி அழுதுகிட்டே இருந்தா பாப்பா முழிச்சிருவா அப்படின்னு சமாதானப்படுத்த முயற்சி பண்ணா. ஆனா சாரதாமாவால எதையுமே கேட்க முடியல. எப்படி அழாம இருப்பேன், என் காவேரி அப்படி அழுது கதறாலே, ஹாஸ்பிட்டலுக்கு கூட கூட்டிட்டு போகாம வீட்டுல வச்சிருக்காங்கன்னா நிலைமை எவ்வளவு மோசமா இருக்குன்னு நினைச்சாலே என் உயிரே நடுங்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே பதறி போய் சீட்ல இருந்து ஏந்திரிச்சு நிக்கிறாங்க. கண்டக்டர் தம்பி கொஞ்சம் இங்க வாங்கப்பா. கண்டக்டர் அவசரமா அவங்க பக்கம் வந்தாரு. தம்பி பஸ் கொஞ்சம் நிறுத்த சொல்லுப்பா, நாங்க இறங்கிக்கிறோம், எங்க வீட்டுல ஒரு பெரிய சம்பவம் ஆயிப்போச்சு தம்பி, என் மாப்பிள்ள உயிருக்கு போராட்டி இருக்காராம், தயவு செஞ்சு பஸ்ஸ நிறுத்துப்பா அப்படின்னு கண்ணீர் மழுக்க கை கூப்பி கேட்ட அந்த அம்மாவை பார்த்ததும் கண்டக்டருக்கு நிலைமை புரிஞ்சு போச்சு. சரிம்மா அழாதீங்க, அடுத்த டோல்கேட்ல பஸ்ஸ நிறுத்த சொல்றேன், அங்க இருந்து எதிர்பக்கமா போற பஸ்ஸ பிடிச்சு போயிடுங்க அப்படின்னு சொன்னாரு. கொஞ்ச நேரத்துல பஸ் டோல்கேட்ல நின்னுச்சு. வெளியே ஒரே இருட்டு, லேசா மழை தூறல் வேற. சாரதாம்மா, நர்மதா, அம்மு பாப்பா இவங்க 3 பேரும் பஸ்ல இருந்து இறங்கினாங்க. பதட்டத்துல சாரதாம்மாவுக்கு கை காலே ஓடல. அப்போ நர்மதாவை பார்த்து, நர்மதா உடனே சம்பந்திக்கு போன் பண்ணிடி, நடந்த விஷயத்த சொல்லு, என் பொண்ணு அங்க தனியா எவ்வளவு தவிச்சிட்டு இருப்பாளோன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. உடனே நர்மதா விஜயோட சித்திக்கு போன் பண்ணா. அத்தை நான் நர்மதா பேசுறேன் அப்படின்னு ஆரம்பிச்சு அழுதுகிட்டே நடந்த விஷயத்த சொன்னான். அதை கேட்ட உடனே விஜயோட சித்தி அதிர்ச்சியில கதறி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ என்னடி சொல்ற, அப்பா அப்பா சீக்கிரம் வாங்கப்பா, நம்ம விஜய்க்கு பெரிய ஆக்சிடென்டா அப்படின்னு பதறி போய் தான் அப்பாவை கூப்பிடுறாங்க. உடனே விஜயோட தாத்தா வேகமா வந்து போனை வாங்கினாரு. நர்மதா சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டுக்கிட்டே அவர் முகமும் மாறி போச்சு. சரிம்மா நாங்க உடனே கிளம்புறோம் அவ்வளவுதான் சொன்னாரு. அந்த வீட்டுல இருந்த எல்லாரும் ஒரு நிமிஷத்துக்குள்ள கிளம்புறதுக்குண்டான வேலையில இறங்கிட்டாங்க. அதே நேரம் காஞ்சிபுரத்துல விஜய் வீட்டுல இருந்த யமுனாவும் பதறி போய் நின்னுட்டு இருந்தா. என்ன பண்றதுன்னு அவளுக்கே புரியல. உடனே தான் புருஷன் நிவினுக்கு போன் பண்ணா. நிவின் நீங்க எங்க இருந்தாலும் உடனே கிளம்பி வாங்க, மாமாவுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, சீக்கிரமா கிளம்பி வாங்க அப்படின்னு பதட்டத்தோட சொன்னான். அதை கேட்ட நிவினும் அதிர்ச்சியில, என்னடி சொல்ற, சரி நான் உடனே கிளம்பி வரேன், காவேரிய பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. அந்த நேரத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருந்தாலும் எல்லாரும் மனசுலயும் ஓடி இருந்த ஒரே நினைப்பு, விஜய்க்கு எதுவும் ஆகக்கூடாது. அதே நேரம் சாரதாமாவும் நர்மதாவும் எதிர்பக்கம் வந்த பஸ்ல ஏறி காஞ்சிபுரத்தை நோக்கி கிளம்பிட்டாங்க. அம்மு பாப்பாவும் கொஞ்ச நேரத்துல முழிச்சுக்கிட்டான். கண்ணை கசக்கிக்கிட்டே சாரதாமாவை பார்த்து, பாட்டி ஏன் அழுவுறீங்க, நம்ம வீட்டுக்கு போறோமா அப்படின்னு மழலையா கேட்டான். அந்த ஒரு கேள்வியை கேட்டதும் சாரதாமாவோட மனசு இன்னும் உடைஞ்சு போச்சு. அம்மு பாப்பாவை நெஞ்சோட அணைச்சுக்கிட்டு, ஆமாண்டா பட்டு, அப்பாவை பார்க்கதான் போறோம், அப்பாவுக்கு ஒண்ணும் இல்லடா அப்படின்னு சொல்ல முயற்சி பண்ணாங்க. ஆனா அந்த வார்த்தைகள் வாயிலிருந்து வந்தாலும் கண்ணீரை மட்டும் அவங்களால கட்டுப்படுத்தவே முடியல. தேம்பி தேம்பி அழுதுகிட்டே இருந்தாங்க. அந்த நேரத்துல சாரதாமாவோட போனு ரிங் ஆச்சு. ஸ்கிரீன்ல காவேரி காலிங்னு வந்துச்சு. அந்த பேரை பார்த்ததும் சாரதாமாவோட கை நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப என்ன சொல்ல போறாளோ, இன்னும் ஏதாவது கெட்ட செய்தியா அப்படிங்கிற பயத்தோடவே காலை அட்டன் பண்ணாங்க. காவேரி மாப்பிளைக்கு எப்படி இருக்குடி, நாங்க போற பஸ்ல இருந்து இறங்கி ரிட்டர்ன் வந்துட்டு காஞ்சிபுரத்துக்கு வந்துகிட்டே இருக்கமா, அவருக்கு ஒன்னும் ஆகலையே அப்படின்னு நடுங்கு குரல்ல கேட்டாங்க. மறுமுனையில இருந்த காவேரி கொஞ்சம் அமைதியா இருந்தாலும் கோபம் இன்னும் குறையல. அம்மா நீங்க முதல்ல அழாதீங்கம்மா, அவருக்கு ஒண்ணும் இல்ல, நல்லாதான் இருக்காரு அப்படின்னு சொன்னான். அதை கேட்டதும் சாரதாமாவுக்கு கொஞ்சம் உயிர் வந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா அடுத்த நிமிஷமே, நிஜமாவ சொல்ற, ரத்த வெள்ளத்துல கிடந்தாருன்னு சொன்னியே, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகலையா அப்படின்னு கேட்டாங்க. காவேரி பல்ல கரைச்சுக்கிட்டே, அது ரத்தம் இல்லையாமா, கெமிக்கல், என் அன்பை டெஸ்ட் பண்ணி பாக்கணும்னு கெமிக்கலை உடம்பு முழுக்க ஊத்திக்கிட்டு வந்தாரு, இது எல்லாமே பிராங்காமா அவர் சொல்றாரு
அப்படின்னு சொன்னதும் அந்த ஒரு நிமிஷம் சாரதாம்மாவுக்கு மூச்சே நின்ன மாதிரி ஆயிடுச்சு. காவேரி சொன்னதை கேட்டதும் காவேரி சொல்றது நிஜமானு புரிஞ்சுக்கவே அவங்களுக்கு சில நொடிகள் ஆயிடுச்சு. இவ்வளவு நேரமா உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு இருந்த பயம் அந்த ஒரு நொடியில கோபமா மாறிடுச்சு. அவங்க குரலே மாறி போச்சு. என்னடி சொல்ற? பிராங்கா? விளையாட்டா? என் மாப்பிளைக்கு உயிரே போயிடுச்சுன்னு நினைச்சு இந்த பஸ்ல பைத்தியம் பிடிச்ச மாதிரி அழுதுகிட்டு வரனே, அது அவருக்கு வெறும் பிராங்கா அப்படின்னு பஸ் முழுக்க கேக்குற அளவுக்கு கத்துனாங்க. காவேரி அவங்கள அமைதிப்படுத்த முயற்சி பண்ணா. அம்மா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. ஆனா சாரதம்மா கேக்குற மனநிலைமையிலே இல்ல. எதடி கேக்குறது? உசுரோட விளையாடுறதுக்கு பேரு குடும்ப வாழ்க்கையா? ஒரு பொண்டாட்டியோட தாலியையும் அவளோட உயிரையும் வச்சு இப்படி விளையாடலாமா? உன் புருஷன்ட்ட போனை குடுடி, இப்பவே பேசணும் அப்படின்னு கோபத்துல சொன்னாங்க. பஸ்ல இருந்த எல்லாரும் திரும்பி சாரதாமாவே பார்த்தாங்க. அம்மா, கொஞ்சம் மெதுவா பேசுமா, எல்லாரும் பாக்குறாங்க அப்படின்னு சொன்னான். உடனே சாரதாமாவளை பார்த்து, யாரு பார்த்தா எனக்கு என்ன, உசுரே போயிட்டு வந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு, நீ சும்மா இரு அப்படின்னு சொன்னாங்க. காவேரியும் அமைதியா போனை விஜய் கிட்ட கொடுத்தா. விஜய் பயந்த முகத்தோட ஹலோ அத்தை அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சான். அடுத்த நொடிதான் சாரதாமோட கோபம் முழுசா வெடிச்சிருச்சு. அத்தையா? இன்னும் எனக்கு அந்த மரியாதை உங்க மனசுல இருக்கா மாப்ள? ஒரு பொண்டாட்டியோட உசுரை எடுத்துட்டு அவளோட தவிப்பை பார்த்து ரசிக்கிற அளவுக்கு வந்துட்டீங்களா? நாங்க எல்லாரும் உசுர கையில புடிச்சுக்கிட்டு ஓடி வரோம். அது உங்களுக்கு பிராங்கா? அவங்க குரல் நடுங்குச்சு. ஆனா அந்த நடுக்கத்துல கூட கோபம் மட்டும்தான் அதிகமா இருந்துச்சு. நான் வர மாப்ள, இன்னைக்கு விடிஞ்சது உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாங்க. விஜயோட முகமே மாறி போச்சு. என்ன பேசுறதுன்னே தெரியாம அப்படியே நின்னுட்டான். காவேரி அவனை ஒரு பார்வை பார்த்தா. அந்த பார்வையில கோபமும் இருந்துச்சு, வருத்தமும் இருந்துச்சு. அதே நேரம் இவ்வளவு தூரம் போயிடுச்சேன்னு ஒரு வேதனையும் இருந்துச்சு. அந்த இரவு யாருக்குமே தூக்கம் வரல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனநிலை. மறுநாள் காலைய எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. மறுநாள் காலை சரியா 7 மணி இருக்கும். விஜய் வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஆட்டோ வந்து நின்னுச்சு. அதுல இருந்து சாரதம்மா, நர்மதா, அம்மு பாப்பான்னு 3 பேரும் இறங்குனாங்க. வாசல் திண்ணையில விஜய் தலை குனிஞ்சபடியே குற்றவாளி மாதிரி நின்னுட்டு இருந்தான். உள்ள காவேரி, கங்கா, யமுனா எல்லாரும் அமைதியா நின்னுட்டு இருந்தாங்க. அம்மு பாப்பா ஆட்டோல இருந்து இறங்கின உடனே ஓடி வந்து விஜயோட காலை கட்டிக்கிட்டான். அப்பா, உனக்கு அடிபட்டுருச்சாமே, இப்ப வலிக்குதாப்பா அப்படின்னு அந்த ஒரு மழலை கேள்வி விஜயோட நெஞ்ச அப்படியே கிழிச்ச மாதிரி இருந்துச்சு. தன்னோட ஒரு முட்டாள்தனமான ஒரு பிராங்க் தன்னோட சின்ன குழந்தைய கூட இவ்வளவு பயமுறுத்திருச்சுன்னு நினைச்சதும் அவனோட கண்கள் கலங்கிடுச்சு. அம்முவை தூக்கி அணைச்சுக்கிட்டு, அப்பாவுக்கு ஒண்ணும் இல்ல செல்லம், அம்மா பயந்துட்டாங்க அதான் அப்படின்னு சொல்லி அவள் நெத்தியில ஒரு முத்தம் கொடுக்கலாம். அந்த நேரம் சாரதாம்மா வாசல் படி ஏறி வந்தாங்க. விஜய் மெதுவா, அத்தை உள்ள வாங்க அப்படின்னு சொன்னான். ஆனா சாரதாம்மா ஒரு நிமிஷம் கூட அவனை நிமிர்ந்து பார்க்கல, ஒரு வார்த்தை கூட பேசல. அவனை தாண்டி நேரா வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. அந்த அமைதியே விஜய்க்கு யாரோ கன்னத்துல அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு. வீட்டுக்குள்ள போன சாரதாம்மா காவேரியை பார்த்து, பொண்டாட்டி தவிப்பு எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தாராமே உன் புருஷன், இப்ப சொல்லு பாஸ் ஆயிட்டியா அப்படின்னு நக்கலா கேட்டாங்க. காவேரி அமைதியா தலை குடிஞ்சு நின்னான். அந்த நேரத்துல வீட்டு வாசல்ல ஒரு கார் வந்து நின்னுச்சு. அதுல இருந்து விஜயோட தாத்தா, சித்தி 2 பேரும் அவசர அவசரமா இறங்குனாங்க. அவங்களுக்கு பின்னாடி பைக்ல நிவினும் வந்தான். கொஞ்ச நேரத்துல வீடு முழுக்க ஆளுங்க நிறைய பேர் இருந்தாங்க. எல்லாரும் ஹால்ல ஒன்னா கூடி நின்னாங்க. நடுவுல விஜய் மட்டும் தலை குனிஞ்சு நின்று இருந்தான். தாத்தாவால கோபத்தை கட்டுப்படுத்தவே முடியல. நேரா விஜய் கிட்ட போய் அவன் சட்டையை பிடிச்சாரு. என்னடா நினைச்சிட்டு இருக்க மனசுல? நடுராத்திரில பேரன் உயிருக்கு போராடுறான்னு நினைச்சுக்கிட்டு நாங்க எல்லாரும் பதறி அடிச்சுட்டு ஓடி வந்தோம். அதெல்லாம் உனக்கு ஒரு பிராங்கா? ஒரு பொண்டாட்டியோட தாலியையும் உயிரையும் வச்சு இப்படி விளையாடுவாங்களாடா? விஜய் தலை நிமிரவே இல்ல. அதே நேரம் சித்தி கண்ணீரோட முன்னாடி வந்தாங்க. விஜய், உனக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த தருதல புத்தி போகவே இல்லையாடா? அன்னைக்கு தண்ணிக்குள்ள முழுகின மாதிரி நடிச்சு எங்களை எல்லாரும் அள வச்ச. இன்னைக்கு ரத்தம்னு சொல்லி உயிரையே எடுத்துட்டடா. எங்களுக்கு யாருக்காவது ஏதாவது ஆயிருந்தா என்னடா பண்ணிருப்ப? அவங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் விஜய்க்கு தலையில சுத்தியால அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதே நேரத்துல நிவின் முன்னாடி வந்து, இது ரொம்ப தப்பு ப்ரோ, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. நேத்து வீட்டுல இருந்த எல்லாரும் எவ்வளவு பதறாங்கன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னான். இத்தனை பேரும் தன்னாலதான் இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு நினைச்சதும் விஜயோட மனசு உடைஞ்சு போச்சு. மெதுவா கை கூப்பி, தாத்தா, சித்தி, என்ன மன்னிச்சிருங்க. நான் காவேரிய மட்டும்தான் பயமுறுத்தணும்னு நினைச்சேன். இது இவ்வளவு பெரிய விஷயமா மாறும்னு சத்தியமா நான் நினைக்கல. என்ன எல்லாரும் மன்னிச்சிடுங்க அப்படின்னு கண் கலங்கினா. ஒரு ஓரமா நின்று இருந்த சாரதாம்மா அவங்க முகத்தை திருப்பிக்கிட்டே இருந்தாங்க. அந்த நேரத்துல காவேரியால அமைதியா நிக்கவே முடியல. நேத்து ராத்திரி அவனுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை அவன் கொடுத்துட்டான். மொத்த குடும்பத்துக்கு முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கிறத பார்த்து அவளால தாங்கிக்கவே முடியல. மெதுவா முன்னாடி வந்தா. தாத்தா, போதும் தாத்தா, அவருதான் தப்புன்னு ஒத்துக்கிட்டாருல்ல. நேத்து ராத்திரி நான் அவரை நல்லா திட்டேன். இதுக்கு மேல அவரை யாரும் எதுவும் சொல்லாதீங்க. எல்லாரும் காவேரியை பார்த்தாங்க. அவ சாரதாமாவை பார்த்து, அம்மா, அவர் மன்னிப்பு கேட்டுட்டாரு, நீங்க கோபமா இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா அதையே பிடிச்சிட்டு இருக்காதீங்க. என் மேல இருக்கிற பாசத்துல அவர் இந்த முட்டாள்தனத்தை பண்ணிட்டாரு. அதுக்காக எல்லாரும் சேர்ந்து அவரை இப்படி நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு உறுதியா சொன்னான்.
அந்த ஒரு நிமிஷம் வீடே அமைதியாயிடுச்சு. விஜய் கூட நிமிர்ந்து காவேரி பார்த்தான். அவளோட கண்கள்ல என் புருஷனை நான் திட்டுவேன், ஆனா வேற யாரும் திட்டக்கூடாது அப்படிங்கிற உரிமையான காதல் மட்டும் தெரிஞ்சது. தாத்தா ஒரு பெருமூச்சு விட்டாரு. அட பாவிகளா, இவன் தான் முட்டாத்தனமா பண்ணான்னா இவ அதை விட முட்டாளா இருக்காளே. புருஷனை நாங்க 4 வார்த்தை கேட்டதும் இவளுக்கு பொறுக்கலே போல. நாங்க எதுக்கு இவ்வளவு தூரம் பதறி அடிச்சுட்டு ஓடி வந்தோம், உனக்காக தானே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு. உடனே காவேரி, அதுக்குதான் நேத்தே போன்ல அவருக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டேன்ல தாத்தா. அவர் என் புருஷன், அவரு பண்ண தப்புக்கு நேத்தே நான் தண்டனை கொடுத்துட்டேன். சரி எல்லாரும் போய் கை கால் கழுவிட்டு வாங்க, அக்கா தாத்தாக்கு ஒரு காஃபி கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னான். கங்கா அக்காவும் சிரிச்சுக்கிட்டே உள்ள போனாங்க. அது வரைக்கும் கோபமா இருந்த சாரதாமாவும் தான் பொண்ணை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, பாத்தீங்களா சம்பந்தி, அவ புருஷனை நம்ம யாரும் ஒரு வார்த்தை கூட சொல்லக்கூடாதான், எப்படி அவருக்காக பேசுறான்னு பாருங்க அப்படின்னு தன்னோட சம்பந்தி கிட்ட சொன்னாங்க. அதை கேட்டதும் வீட்டுல இருந்த எல்லாரும் லேசா சிரிச்சாங்க. அவ்வளவு நேரம் இறுக்கமா இருந்த வீட்டு சூழ்நிலையும் கொஞ்சம் கொஞ்சமா இயல்பு நிலைக்கு திரும்ப ஆரம்பிச்சிச்சு. விஜய் மட்டும் காவேரி பார்த்துட்டு நின்னான். அந்த பார்வையில நன்றியும் இருந்துச்சு, காதலும் இருந்துச்சு. விஜய் கண்களாலேயே என்னை காப்பாத்திட்டேன் அப்படின்னு கண்ணாலேயே சொல்றான். கணவன் மனைவிக்குள்ள 1000 சண்டைகள் வரலாம், ஒருத்தர் திட்டிக்கலாம், கோபப்படலாம், சில நேரங்கள்ல பேசாம கூட இருக்கலாம். ஆனா 3வதா ஒருத்தர் வந்து தன் கணவனையோ மனைவியோ குறை சொல்லும் போது அந்த இடத்துல அவர்களுக்காக நிக்கிற அந்த உரிமைதான் உண்மையான காதல். அதே காதல் தான் இந்த வீட்டுல இருந்த கோபத்தையே மெதுவா கரைய வச்சுச்சு. அன்பை விட பெரிய ஆயுதம் இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை. உங்க வாழ்க்கையில இது போல மறக்க முடியாத குடும்ப சம்பவம் நடந்திருந்தா அதை எங்களோட பகிர்ந்துக்குங்க. விஜய் மற்றும் காவிரியோட வாழ்க்கையில அடுத்தடுத்து என்ன நடக்கலாம் அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களை இதை விட இன்னும் பெட்டரான வீடியோல ஒரு நல்ல கண்டென்ட்ல ஒரு நாள் நிறைந்த காதலோட உங்களை வந்து சந்திக்கிறேன்.